உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஜெயந்தி சாமியார் பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்குது. அந்த சாமியார் மூலமா மாரியோட ஆத்மாவை கட்டுப்படுத்தலாம் போல இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. என்ன பத்திப்படி வேணுமா? இத பாரு, அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது ப்ரோ. வேற என்ன வேணும்? நீங்க ஏதோ ஒரு சாமியாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே ப்ரோ. என்னது? ஏதோ சாமியாரா? யோ, நீ என்ன ஜெயந்தி சாமியார மத்த சாமியார் மாதிரி நினைச்சியா? கடவுளோட மறு அவதாரம் அவங்க. கோச்சுக்காதீங்க ப்ரோ. அவங்களோட ஆசிரமம் போய் பாரு. அப்பதான் அவங்க சக்தி என்ன, எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ப்ரோ. ஆனா அந்த ஜெயந்தி சாமியாருடைய ஆசிரமம் எங்க இருக்கு ப்ரோ? ஆசிரமம் தானே, ஆழ்வார் திருநகர் அம்மா நகர்ல இருக்கு. ஆழ்வார் திருநகர் அம்மா நகரா? ஓகே ஓகே, थैंक यू ப்ரோ, பை. யோ, மேடம் வந்திருக்காங்க. வாங்க போலாம். வணக்கம் மேடம். மேடம். வணக்கங்க. வெரி குட். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா நடிச்சு அந்த ஆளை நம்ப வச்சிட்டீங்க. ஓகே. இதுல என்ன இருக்கு மேடம்? இருங்க ஒரு நிமிஷம். மேடம் இதெல்லாம் வேணாம் மேடம். வேணாம் வெச்சுக்கோங்க. மேடம். வெச்சுக்கோங்க, பரவாயில்ல. தேங்க்ஸ் மேடம். வர மேடம். ரொம்ப நன்றி மேடம். ஐடியா. தேவிமா, நாம இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? கேம் விளையாண்டுட்டு தானே இருக்கோம். நான் இந்த வீடியோ கேம சொல்லல, சூரிய மாமாவையும் துர்காவையும் சேர்த்து வைக்கிற கேம் விளையாடலாமான்னு கேக்குறேன். ஆடலாமே. சரி, அப்ப கிட்ட வா. எப்படி பிளான்? ஓகே, சூப்பர். சரி, நீ இங்கே இரு, நான் வரேன். மாமா, இன்னைக்கு நீங்களும் துர்காவும் துர்கா, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயோ, என்னடா தண்ணி வரல? என் வேலையை நான் முடிச்சிட்டேன். தேவிமா, தேவிமா, வந்துருச்சு. தேவிமா, தேவிமா, சொல்லு சூர்யா. இங்க தண்ணி வரல. நீ ஒண்ணு பண்றியா? இங்க தண்ணி இல்ல. நீ சங்கர பண்ணி மாமாட்ட சொல்லி கொஞ்சம் பக்கெட்ல தண்ணி கொண்டு வர சொல்றியா? அப்பா சோப் போட்டிருக்கேன், கண் எரியுதுடா, ப்ளீஸ்டா. சரி சூர்யா. ஓகே. ஓடு துர்கா, கூட்டிட்டு வா. இங்கதான் இருக்கீங்களா? துர்காமா. என்னடா? சூர்யா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு. பைப்ல தண்ணி வரலையா? உங்களை ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. என்னைவா கொண்டு வர சொன்னாரு? ஆமா துர்காமா, உங்களை தான். என்ன துர்காமா யோசிக்கிறீங்க? கொண்டு போங்க, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. இல்ல, என்ன கொண்டு வர சொன்னாரா? ஆமா. சரி. கொடுங்க மாமா. மாமா, கொஞ்சம் அப்படியே நீங்க முதுகு தேய்ச்சி விடுங்களேன். என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுருவோம். என்ன ஒரு மாதிரி இருக்கு? மாமா, சரி தேய்ச்சி விடுங்க. மாமா, என்ன மாமா உங்க கை இவ்ளோ சாஃப்டா இருக்கு? அதான் வேலையே பாக்குறது இல்லையே. ஏய், ஐயோ, நீயா? எதுக்குங்க இதெல்லாம்? ஏய் நீ, ஐயோ, நீ எதுக்காக முதல்ல உள்ள வந்த? முதல்ல இங்க இருந்து வெளிய போ. நீங்க தானே
பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்க, அதுதான் கொண்டு வந்தேன். போ, 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 பின்னாடி போ. நான் ஒன்னும் உனக்கு கொண்டு வர சொல்ல. சங்கரபாண்டி மாமா தான் கொண்டு வர சொன்னேன். சரி, தண்ணி கொண்டு வந்தா ஓகே. வச்சிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீ என் முதுகுலாம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்த? ஆ? நானா தேய்க்கலங்க, நீங்க ஆசைப்பட்டு தேய்ச்சி விட சொன்னீங்க, அதனாலதான் தேய்ச்சி ஏய், விட்டேன். கையெடு. எதுக்கு இப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளிய போ. பாதி முதுகு தான் தேய்ச்சிருக்கேன், மீதியையும் தேய்ச்சி விட்டு போறேனே. கொன்றுவோம் நீ. அதெல்லாம் எதுவும் வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஐயோ, வெளியே போ முதல்ல. புருஷனோட முதுக தேய்ச்சி விட பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. யார் நினைப்பாங்கன்னு கேக்குறேன். ஹாசினி, ஏய், ஹாசினி. எதுக்கு நீ ஹாசினியை கூப்பிடுற? நீ ஒண்ணும் என் பொண்டாட்டி கிடையாது. ஐயோ, கரெக்டா கவுண்ட் பண்ணுமே. ஐயோ, ஐயோ, துர்கா மாப்பிளைய கவுத்துருவா போல இருக்குதே. என்ன கவுத்துருவா? கவுத்துட்டா. ஐயோ, டேய், நீ எல்லாமே வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கற. ஆமாங்க. எது? இல்லங்க. இத உடனே சிஸ்டர்ட்ட போய் சொல்லணும். ஐயோ, அக்கிரமத்தை பாரு. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. இப்படியே போகவா? அதெல்லாம் தெரியாது. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. சரி சரி. ம். ஐயோ. மாப்பிளைக்கு மோதிரமும் உனக்கு செயினும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குமா இப்ப இதெல்லாம்? இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் எப்படி வந்துச்சு? குந்தவை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் இருந்துச்சுல்ல, மா என்னம்மா நீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? உங்களை யாராவது இத பண்ண சொல்லி கேட்டாங்களா? ஐயோ இல்லம்மா, யாரும் எதுவும் கேக்கல. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, அத செய்யணும்ல. என்னம்மா பெரிய முறை? அக்கா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து முறை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வணக்கங்க. மாப்பிளைக்கு 1/2 பவுன்ல மோதிரமும் பொண்ணுக்கு 3 பவுன்ல செயினும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதோ என் சக்திக்கு உண்டானதை செஞ்சிருக்கேன். என்ன எங்களை கேவலப்படுத்துறியா? அதானே? ஹலோ, என் மாப்பிள்ளை யார் தெரியுமா? எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரன் தெரியுமில? வந்துட்டா. அதெல்லாம் தெரிஞ்சுதானே பிளான் பண்ணி பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பியிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.